என்னதான் நருட்டோ சீரியஸ்ல வேற லெவலான என்ட்ரி வேற லெவலான மீட் அப் இதெல்லாம் நடந்திருந்தாலும் இவங்க 3 பேர் மீட் பண்ணியிருந்தா கூஸ் பம்ப்ஸுக்கோ ஃபைட் சீனுக்கோ பஞ்சமே இல்லடாங்கிற மாதிரி இவங்க 3 பேர் மீட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு 3 மீட் அப்ப பத்தி இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். மூணாவதா பார்க்க போறது ஜிராயா ககாஷி மீட்ஸ் ஒபிட்டோ. அதாவது ஒபிட்டோ வந்து மாஸ்க் பண்ணுன்ற பேர்ல குராமாவை வெளியே விட்டு கொனகாவே பிளாஸ்ட் பண்ணி இருந்திருப்பான்ல. அந்த ஒரு டைம்ல ஜிராயாவும் ககாஷி அந்த ஒரு இடத்துல இருந்திருந்தாங்கன்னா பயங்கரமான சீனா இருந்திருக்கும். அந்த ஒரு டைம்ல இவங்க 2 பேர் மட்டும் அங்க இருந்திருந்தாங்கன்னா நம்ம மினாட்டோ இன்னைக்கு செத்துருக்கவும் மாட்டாரு. ககாஷி ஒபிட்டோ ஃபைட்ன்றது அப்பயே நடந்திருக்கும். ரெண்டாவதா பார்க்க போறது பெயின் மீட்ஸ் மைட் காய். சோ நம்ம பெயின் வந்து பெயினா இருக்குல்ல, மொத்த கொனகா வில்லேஜுமே பாலைவனமா அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி மாத்திர அந்த ஒரு டைம்ல நம்ம ககாஷிக்கும் பெயினுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட்ன்றது நடந்திருக்கும். சோ அந்த டைம்ல இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்துல மைட் காய் அவனோட மிஷனை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்திருந்தாங்கன்னா மைட் காயும் பெயினும் மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. மீட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பயங்கரமான கிளாஷ்ன்றது நடந்திருக்கும். அந்த ஒரு ஃபைட் மட்டும் நடந்திருந்தா உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா பார்க்க போறது மாத்ரா உச்சியா மீட்ஸ் இட்டாச்சி உச்சியா. ஸோ இவங்க 2 பேரோட சீனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னு சொன்னா மொத்தமா நருட்டோ பார்த்த எல்லா ஃபேன்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு சீனுன்னா அது கண்டிப்பா இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற அந்த ஒரு சீனா தான் இருக்கணும். ஏன்னா உச்சியா கிளானோட கோஸ்டும் காட் ஆஃப் கென்ஜுட்ஸோன இட்டாச்சி உச்சியா இவங்க 2 பேருமே மீட் பண்ணி அந்த ஒரு இடத்துல கிளாஷ் போட்டிருந்தா 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு வார்ன்றது இனி வரைக்குமே ஃபேன்ஸுக்கு நடுவில் நடந்துட்டே தான் இருக்குது. ஸோ நீங்களே சொல்லுங்க, இவங்க 2 பேரும் மீட் பண்ணி அந்த ஒரு இடத்துல ஒரு ஃபைட் போட்டிருந்தா 2 பேர்ல யார் ஜெயிச்சிருப்பாங்கன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.